மூவி மேஜிக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தரவாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் த்ரிஷம் 2. த்ரிஷம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட தொடர்ச்சியா செகண்ட் பார்ட்டை எடுத்திருக்காங்க. எந்த ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனுக்கும் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம். ஒன்னு பாடி, ரெண்டு கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதம். இதுல முக்கியமா டெட் பாடி இல்லாம குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால எப்படியாவது டெட் பாடியை கண்டுபிடிச்சணும்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமே முழு வீச்சுல இறங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஊர் மக்களோட சப்போர்ட் முழுக்க முழுக்க ஜார்ஜ் குட்டிக்கு இருந்துச்சு. ஆனா செகண்ட் பார்ட்ல ஜார்ஜ் குட்டி தேட்டர் வைக்கிற அளவுக்கு, படம் தயாரிக்கிற அளவுக்கு பெரிய பணக்கார ஆனதுனால அந்த ஊர் மக்களுக்கு அவர் மேல பெரிய பொறாமை. அதனால ஊர் மக்களோட சப்போர்ட் ஜார்ஜ் குட்டிக்கு செகண்ட் பார்ட்ல இல்ல. தனித்து விடப்பட்ட ஜார்ஜ் குட்டி இந்த படத்துல சோலோ கேம் ஆடி இருக்கார். யூசுவலா செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு நல்லா இருக்காதுன்னா எப்பயுமே ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த நம்பிக்கைய சுக்கு நூறா உடைச்சிருந்திருக்கார் ஜீத்து ஜோசப். ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா படத்தை எடுத்துட்டு போயிருக்கார் ஜீத்து ஜோசப். 2.5 மணி நேரம் ஓடுற இந்த படத்துல ஃபர்ஸ்ட் 1 ஹவர் ரொம்ப சாதாரணமா எந்த ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இல்லாம போகுது. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடைசி ½ அன் ஹவர் அசத்தி இருக்கா டைரக்டர். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வர்ற ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கு பின்னாடி வர அந்த ½ அன் ஹவர்ல தான் தெரியுது. படத்தோட சஸ்பென்ஸ கடைசி ½ அன் ஹவர் வரைக்கும் ரொம்ப அருமையா மெயின்டைன் பண்ணியிருக்கா டைரக்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு இருந்த ஒரு நல்லவன் தோத்துறக்கூடாதுங்கிற அந்த பதப்பதப்பு செகண்ட் பார்ட்லயும் அப்படியே நமக்கு இருக்கு. 43 வருஷங்கள்ல 365 படங்களுக்கு மேல நடிச்சிருக்க மோகன்லால் இந்த படத்துல கண்ணிலேயே நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கார். ஜார்ஜ் குட்டியோட பயோகிராபிய பாக்குற ஒரு உணர்வை தருது இந்த படம். ஜார்ஜ் குட்டியும் மோகன்லாலும் வேற வேற ஆட்கள் இல்ல, ஒரே ஆளுதாங்கிற மாதிரி நம்மள உணர வைக்கிறார் மோகன்லால். குடும்பத்தை காப்பாத்த மெனக்கெடுற ரிஸ்க் எடுக்கிற ஒரு அன்பான அப்பாவா வாழ்ந்திருக்கார் மோகன்லால். அச்சச்சோ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரே, முன்னாடி மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க முடியாத, இப்ப மாட்டிக்குவாரோ அப்படின்னு நம்மள பதைக்க வச்சு அவர் குடிக்கிறதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்லி இருக்கார் டைரக்டர். கேபிள் டிவி ஆபீஸ், தியேட்டர்ல சிசிடிவி கேமரா வைக்கிறது, அடிக்கடி வெளியூருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தண்ணி அடிக்கிறது, தான் எழுதின கதைய புக்கா வெளியிடுறது, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மூவி ஸ்கிரீன் பிளே ரைட்டரை பார்த்து ஸ்கிரீன் பிளே எழுத சொல்றது, இப்படி ரொம்ப சாதாரணமா கடந்து போற பல சீன்களுடைய முக்கியத்துவம் நமக்கு கடைசியில வர்ற அந்த ½ அன் ஹவர்ல தான் தெரியுது. இப்படி எந்த ஒரு லாஜிக் சொதப்பலும் இல்லாம ரொம்ப கனகச்சிதமா திரைக்கதை அமைச்சிருக்கார் டைரக்டர். இப்படி ஒரு படத்தை பார்க்க நாம ஒரு 5 வருஷம் காத்திருந்தாலும் தகும் அப்படின்னு நினைக்க வைக்கிறார் டைரக்டர். சினிமா ரசிகர்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த எல்லாரும் இந்த படத்தை நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.